வணக்கம் சார். இப்போ வணக்கம். 2028க்குள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அப்படின்றத ஒரு முக்கிய விஷயமா இங்கே பார்க்கப்படுது. அதே வேளையில் டெல்லி மற்றும் நம்முடைய தாமிரபரணி போன்ற பல ஆறுகள் வந்து கழிவுநீர் கலந்து ஒரு அபாயகரமான சூழலையும் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் நம்ம அதை பார்க்க முடியல அப்படின்றத வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறது சார்? இல்ல அதாவது இப்போ அதுக்குண்டான ஜல்ஜீவன் திட்டம் என்பது நம்ம வீட்டுக்கு வந்து குடிநீரை வந்து குழாய்கள் மூலமா கொடுக்கறது, எஸ்பெஷலி ஃபார் த ரூரல் பாப்புலேஷன், ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு 80% ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து 2028க்குள்ள பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு அறிக்கையா கொடுத்துருக்குறாங்க. நீங்க கேட்ட குறிப்பிட்ட அந்த யமுனா நதியோட அந்த பொல்யூஷனாக இருக்கட்டும், நம்ம தாமிரபரணியில் இதுக்காகட்டும், அதில் வந்து இது ரெண்டு பேரும் மத்திய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகளும் சேர்ந்து இரும்புக்காரம் கொண்டு அடக்க வேண்டும். ஏன்னா இப்போ வந்து கெஜ்ரிவால் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த 2025 நான் வந்து திருப்பி உங்கள்கிட்ட தேர்தலில் வாக்கு கேட்க வரும்போது இந்த யமுனா வந்து தூய்மையான யமுனாவை மாற்றிவிட்டு தான் வருவேன் அப்படின்னாரு. இப்போ என்னாச்சுன்னா, அந்த 5 வருடங்களாக அவர் என்ன பண்ணினாரு, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. இப்போ அப்படின்னு சொல்ற கடைசியில் ஹரியானாலேருந்து வந்து எங்களுக்கு வந்து அமோனியா வந்து இங்கே நதிகளில் கலந்து விடுறாங்க, அதனால எங்களுக்கு வந்து தண்ணியை குடிக்க முடியல அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து அரசியலுக்காக, தேர்தலுக்காக இவர்கள் செய்கின்ற அரசியலாக பார்க்க வேண்டுமே தவிர, இந்த 5 ஆண்டுகள் என்ன பண்ணாங்க, அது மக்கள் நடவடிக்கை என்ன எடுத்தாங்கன்னு கேட்க போனோம். அது இதை வந்து நம்ம வந்து இதையும் நம்ம பட்ஜெட்டையும் சேர்த்து பொருத்தி பார்ப்பது என்பது மக்களுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது. அந்தந்த மாநில அரசாங்கங்கள் நீர்வளத்துறையும் இதோட சேர்ந்து தானே வருது இல்லையா? இல்ல அது இல்ல. அதாவது தொழிற்சாலை ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கன்சென்ட் டு ஆபரேட், கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் என்கின்ற ஒரு தரச்சான்றிதழை கொடுக்கறது வந்து மாநில அரசாங்கம் கையில இருக்கு. நான் இது சொல்றதுனால மத்திய அரசாங்கம் வந்து அவங்களோட கடமையை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் மாநில அரசாங்கங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த நதியில வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி கலக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதுல தவற விட்டு இப்ப தேர்தலில் வந்து ஒரு வாக்கு வங்கியை கவருவதற்காக இது வந்து அண்டை மாநிலத்துல மேல பழி போடுறதுன்றது வந்து எந்த விதத்துல நியாயன்றதான் கேட்கிறேன் நான். அதாவது மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுக்க வேண்டியது வந்து மாநில அரசாங்கத்தோட கடமை, அதை சப்போர்ட் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை. இதுல மாற்று கருத்தில்லை. இதுல அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற என்னோட கருத்து. அதே போல் இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்துக்கு நம்ம வந்து மாறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் வந்து இந்த தபால் நிலையங்களை வந்து சரக்கு கையாளும் நிலையங்களாக மாற்றப்படும் அப்படின்றது வந்து இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? தபால் நிலையம் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமப்புறங்களில் ஒரு வங்கி வசதிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரக்கு கையாளுதல் அப்படின்றத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை இப்போ தபால் நிலையங்கள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, முன்னாடி தபால் நிலையங்களில் தான் நம்ம போஸ்ட் கார்டை போட்டு இன்லேண்ட் லெட்டரை போட்டு மக்களோட வந்து ஒரு பரிமாற்றம் பண்ணி கொண்டிருந்தோம் செய்திகளை. இப்போ அதெல்லாம் தாண்டி டிஜிட்டல் மூலமாக வந்ததுனால இப்போ தபால் நிலையங்களுக்கு வந்து அவங்களோட பயன்பாட்டு நேரம் வந்து குறைய ஆரம்பிச்சு விட்டது. அதற்காக நம்ம வந்து தபால் நிலையங்களை மூடிட முடியாது, அங்கே உள்ள வேலை பண்ணுகின்ற பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட முடியாது. அப்போ எப்படி நம்ம புதுமைப்படுத்த வேண்டும், புது டெக்னாலஜியை கொண்டு வந்து அந்த தபால் நிலையங்களை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, சின்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு 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 தபாலை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகின்ற அந்த லாஜிஸ்டிக்ஸ் கேப்பபிலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த திறன் அங்க உள்ள வேலை பார்க்கறவங்களுக்கு இருக்கிறதுன்றது போது அதை வந்து நம்ம ஏன் கார்கோக்கு யூஸ் பண்ணக்கூடாது, மற்ற என்னென்ன அங்க லோக்கலா இருக்கிற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர்களுக்கு வாழ்வு திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு புதிய கண்ணோட்டத்துல தான் தபால் நிலையங்களை பார்க்குறாங்க அவங்க. ஸோ தபால் நிலையங்கள் என்பது மத்திய அரசாங்கத்தோட ஒரு அலுவலகம் அங்கே இருக்கு. அந்த அலுவலகத்தின் மூலம் வேறு என்னென்ன நம்ம வந்து நடவடிக்கைகளை சர்வீஸ் செக்டார்ஸ் மூலமாக மக்களுக்கு அதை கொண்டு போய் செல்ல முடியும், அதன் மூலமாக இந்த தபால் நிலையம் வந்து செம்மைப்படுத்த வேண்டும், அதே மாதிரி அவங்களுக்கு வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும், அந்த ஒரு நோக்கில் அவங்க பண்றாங்க. அதே மாதிரி புதிய வருமான வரி சட்டம் அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த புதிய வருமான வரி சட்டம் 60 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வருமான வரி சட்டத்துக்கும் புதிய வருமான வரி சட்டத்தில் என்ன ஒரு புதுமையான விஷயங்கள் புகுத்தப்படலாம் அப்படின்னு ஒரு பட்டய கணக்காக நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது நிறைய கம்ப்ளையன்சஸ், நிறைய ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணுறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இப்போ ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் டிடிஎஸ் ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க, அப்புறம் டிசிஎஸ் ரிட்டர்ன் கொண்டு வந்தாங்க.
ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பெரிதாக வந்து அவர்கிட்ட இது எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எதிர்பார்க்கக்கூடாது. இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அவரோட அசஸ்மெண்ட்டை முடித்து அவருக்கு தேவையான ரீஃபண்டு அதை வந்து உடனடியாக செலுத்த வேண்டும். அது வந்து ஒரு 99% வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்கள் உள்ள ஷரத்துக்கள், நிறைய ஷரத்துக்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆக்டை சிம்பிளிஃபை பண்ணுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். அதுதான் மெயின். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படின்னா நான் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகிட்ட வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம். அதுக்கப்புறம் மேலே ஒரு அப்பலேட் ட்ரிபியூனலுக்கு போகும், அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு படிகள் தாண்டி தான் எனக்கு வெற்றியை வந்து நான் வந்து சுவைக்க வேண்டியிருக்கு. இன்கேஸ் டிஸ்பியூட் இருந்ததுன்னா இதற்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கணும். ஏன்னா வந்து ஒரு சராசரியாக ஒரு சின்ன எம்எஸ்எம்இ நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனி நபராக இருக்கட்டும், ஒரு டிஸ்பியூட் வந்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த கால அவகாசம் 10 வருடங்கள் ஆகலாம், 20 வருடங்கள் ஆகலாம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் இருந்தது அப்படின்னா லோக்கல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரே வந்து தீர்த்து கொள்ளலாம். இல்லை ஹைகோர்ட்டுக்குள்ளே போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே போகாதீங்க. ஸோ இந்த காலதாமதத்தை வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ண வேண்டும். அது லிமிட் கொடுப்பாங்க. டிஸ்பியூட்டட் அமௌண்ட் வந்து குறைஞ்சபட்சம் இருந்ததுன்னா நீங்கள் லோக்கலாகவே தீர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த சமாதானம் ஸ்கீம் சொன்னாங்க பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக வந்து தீர்த்துக்கோங்க. இது மாதிரி எங்கெல்லாம் சிக்கல்கள் இருக்கோ, மக்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸஸ் ஃபார்ம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு, டிஸ்பியூட் மெக்கானிசம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் குறைத்து கொண்டு மக்களுக்கு வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி நான் சம்பாதிக்கிறேன், வரியை கட்டிட்டேன், அவ்வளோதான், நிம்மதியாக இருக்கணும், நான் மற்ற வேலைகளை வந்து என்னோட மனதை வந்து ஈடுபடுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நேரம் காலம் அவகாசத்தை வந்து கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சி தொடங்கும் போது ஈரோட்டிலிருந்து பேசும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர் சொன்னார், வீட்டு வாடகை செலுத்துபவர்களுக்காக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுது, அதை வந்து வாடகை வாங்குபவர்களுக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இதில் வீட்டு வாடகை வரிக்கழிவு அப்படின்றது 2.40 6 லட்சம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு நிலையை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? ஓகே, இது ரெண்டாக பார்த்து பேசுகிறேங்க. எங்கே ஜிஎஸ்டி அப்ளை ஆகும் அப்படின்னா, எந்த கம்பெனி யார் வாடகை கொடுக்குறாங்களோ அவர்கள் ஜிஎஸ்டி சட்டத்தில் பதிவு பண்ணியிருந்தால்தான் ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கிறீங்க, நான் ஒரு தனிநபர், நீங்கள் ஒரு தனிநபர், நான் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் தங்கி உங்களுக்கு வாடகை கொடுக்குறேன் அப்படின்னா ஜிஎஸ்டி வராது. அதாவது ரெண்டு நபரும் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரலை அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி சட்டம் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது. அது ஒன்று. இன்னொன்று, கமர்ஷியலாக நடத்துகிறாங்க பார்த்தீங்க இல்லையா, அவங்க ஜிஎஸ்டி கட்டினா அவங்க வந்து இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதாவது அவங்க விற்கின்ற பொருளில் ஜிஎஸ்டி கட்டும் போது இந்த ரெண்டில் கட்டின ஜிஎஸ்டியை குறைத்து கொள்ளலாம். ஸோ அதுதான் ஜிஎஸ்டி பற்றி தெளிவு மக்களுக்கு வேணும். இது வந்து இப்போ இந்த சட்டத்தில் கொண்டு வந்தது 2.4 லட்சத்துலேருந்து 6 லட்சமாக ஆயிருக்கிறது வந்து, இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க, வாடகைக்கு எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் வந்து அவங்க வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணும் போது இன்னைக்கு வரைக்கும் 21,000 ரூபாய் பே பண்ணியிருந்தாங்கன்னா டிடிஎஸை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இனிமே வரும் காலகட்டத்தில் 50,000க்கு தாண்டி போனாதான் டிடிஎஸ் கட்டணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு நல்ல வரவேற்பக்கூடிய ஒரு இது சட்டம்னு வச்சுக்கோங்க, ஷரத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50,000 ரூபான்றது ஒரு, இப்போ ஒருத்தர் வாடகைக்கு இருக்காங்க, ஒரு நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் அப்படின்னு இருக்கும் போது 40,000 ரூபாய்க்குலாம் ஈஸியாக வாடகை போகுது இப்போ. ஸோ அதனால் இப்போ உயர்ந்து வருகின்ற இந்த காலகட்டத்தில், வாடகை உயர்ந்து வந்த காலகட்டத்தில் 50,000 ரூபாய் வச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது ரிலீஃபாக இருக்கும். திரு சுப்பிரமணி, இந்த பட்ஜெட்டில் உங்களுடைய முக்கியமான அம்சமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? சார், நம்ம காலையில் பேசும்போது கூட 2 விஷயங்களை சொன்னோம். ஒன்று, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்னொன்று எம்எஸ்எம்இக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னோம். ஸோ விவசாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகளுக்கான ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து காட்டனுக்கு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த தாமரை விதைகள் அதற்குண்டான ஒரு புதிய திட்டம், அதாவது திட்டம் அப்படின்னா இப்போ அதுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதன் மூலமாக வந்து விவசாயிகள் வந்து ஒரு கம்பெனியை ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமாக அதில் கன்சால்டேஷன் ஆகும் அவங்களோட இதெல்லாம். இப்போ என்னென்ன விளைவிக்கின்ற பொருட்கள், அதன் மூலமாக ஒரு நல்ல விலையை அவர்களுக்கு விற்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வால்யூம் நீங்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விலையை நிர்ணயிக்க முடியும். நீங்கள் விளைவிச்சலே கம்மியாக இருந்ததுன்னா அப்புறம் வாங்குறவங்க என்ன விலை கொடுக்குறோ அதை வாங்கிக்க முடியும். ஸோ அந்த கன்சாலிடேஷன் வந்து விவசாயத்தில் வந்து இப்போ நடந்து கொண்டு வருகிறது.
அது ஒன்று பார்க்குறேன். அது மாதிரி எம்எஸ்எம்இகளோட அந்த கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா உயர்த்தி இருக்கிறார்கள். இப்போ நிறைய நிறுவனங்கள், விவசாய நிறுவனங்களுமே சரி, விவசாய நிறுவனங்களே நிறைய வந்து எம்எஸ்எம்இக்குள்ளே வரும்போது எம்எஸ்எம்இக்கு உண்டான அந்த லோன் கொடுக்கின்ற அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, அதை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால எம்எஸ்எம்இ நிறுவனங்களும் வந்து உங்களுக்கு பயன்பெற ஆரம்பிப்பாங்க. இதை தாண்டி இந்த நிறுவனங்களை வேலை பார்க்கின்ற இண்டிவிஜுவல்ஸுக்கு இந்த தனிநபர் வருமானம் 12 லட்ச ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறது. அதாவது 12.75 லட்ச ரூபாய் வரைக்கும் உயர்த்தி இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச பொதுமக்கள் அனைவரும் வரவேற்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நான் பார்க்குறேன். இதில் ஜவுளி பற்றி நீங்கள் சொல்லும்போது பருத்தி துணி உற்பத்தியாளர் வந்து சொல்லும்பொழுது எங்களுக்கு ஏற்றுமதி வரியை வந்து குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சாங்க. அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் எந்த மாதிரியான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கு சார்? இல்லை, காட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு விவசாய ஒரு பொருளாக தான் வந்து கன்சிடர் பண்ணி இந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து திட்டங்களை தீட்டிருக்கிறார்களே தவிர அதுக்காக ஏற்றுமதி வரியோ இல்லை கஸ்டம்ஸ் டியூட்டியோ குறைத்தா மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் இப்போ வரலை. மேபி ஃபைன் பிரிண்டில் பார்க்கும்போது ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பட் எனிவே நீங்கள் ஏற்றுமதி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த விதமான வரியுமே கிடையாது. ஏற்றுமதி பண்ணுகின்ற அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி கிடையவே கிடையாது. அதை தாண்டி அதை ஏற்றுமதி பண்ணும்போது நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களே பொருட்கள், அந்த பொருட்களில் நீங்கள் என்னெல்லாம் ஜிஎஸ்டி கட்டியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதனால் ஏற்றுமதியாக இருக்கின்ற ஒரு பொருள் மேலே எந்த விதமான வரியுமே இருக்காது. அதாவது மத்திய அரசாங்கத்தோட ஒரு கொள்கை என்னன்னா, எந்த பொருளும் வரியை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்ற கொள்கையில் தான் இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மேலை நாடுகளோட காம்பீட் பண்ண முடியும். அதனால் பருத்தியார் இல்லை எந்த பொருளை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதிக்கு எந்த வரியும் கிடையாது. நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்கன்னா கூட அதில் ஏதாவது வரி கட்டினோம்னா அந்த வரியையும் நம்ம ஏற்றுமதி பண்ணும் போது திருப்பி வாங்கி கொள்ள முடியும். அதற்குண்டான சட்டங்கள் இப்போவும் இருக்குது. அது மக்களுக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. அதனால் பெரிதாக இந்த இதில் வந்து பட்ஜெட்டில் தான் அவங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன்.